இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல மனிதர்களோட மனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட வேலை, பணம் சம்பாதிக்கிறது அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சந்திரன் மிகப்பெரிய ஐடி கம்பெனில சென்னையில வேலை பார்க்குற ஒரு பையன். அவனோட வேலை முழுக்கவே டெட்லைன்ஸ், மீட்டிங்ஸ், இமெயில்ஸ், ரிப்போர்ட்ஸ் இப்படியே தான் போகும். அந்த வேலையை மட்டும்தான் தன்னோட முழு கவனத்தையும் வச்சு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தன்னோட குடும்பம், தனக்காகவும் வாழ்ந்த அம்மா அப்படிங்கிற எண்ணம் அதிகமா அவங்களுக்கு வரவே வராது. ஆனா சந்திரனோட அம்மா அன்பழகி எப்பவுமே மகனை மட்டுமே தன்னோட உயிரா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கவங்க. ஒவ்வொரு நாள் காலையிலயுமே தன்னோட மகனோட அவங்க தொலைபேசியில பேசினா மட்டும்தான் அந்த ஒரு காலை அவங்களுக்கு நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கும். அவங்க மகன் கிட்ட சாப்பிட்டியா, தும்னியா, தண்ணி குடிச்சியா, எப்படி இருக்க அப்படின்னு தினமும் விசாரிச்சுக்கிட்டே அன்பா பேசிக்கிட்டே இருக்கிறதுல மட்டும்தான் அவங்களோட நாள் அவங்களுக்கு நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கும். அம்மா அன்பழகி எவ்வளவுதான் ஆசையா பாசமா பேசிட்டு வந்தாலுமே மகன் சந்திரன் சரிம்மா நல்லா இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி அதிகமா பேசியிருக்கவே மாட்டாங்க. ஆனாலும் அம்மா அன்பழகிக்கு அந்த ஒரு குரலே போதுமானதாகவும் மன நிறைவாகவும் இருந்தது. அம்மா கிட்ட அந்த 2 வார்த்தை தான் அதிகமா பேசியிருந்தாலும் அதையும் தாண்டி நான் மீட்டிங்ல இருக்கேம்மா, என்னால போன் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லி கட் பண்ண நாட்கள் தான் அதிகமா அவங்களோட வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி ஒரு நாள் அம்மா 3 முறை தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சந்திரன் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்ததுனால அவங்க அம்மாவோட காலை அட்டென்ட் பண்ணவே முடியல. தொடர்ந்து அலுவலகத்துல நடந்த வேலையினால அம்மா தனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையவே சந்திரன் மறந்து போயிடுறாங்க. ஏன் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல அப்படிங்கிறத அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கால் பண்ணும்போது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய விபரீதம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ரொம்பவே முடியாத நிலையில மருத்துவமனையில சேர்த்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க அவங்கள கவனிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது. இதை கேட்டதும் சந்திரனால ஏத்துக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் அம்மாவை நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே டிக்கெட் புக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பி போறாங்க. துரதிர்ஷ்டவசமா அவங்க அந்த ஊர்ல போய் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா இறந்து போய் மருத்துவமனைக்கு போயிட்டு அம்மாவை அந்த சூழ்நிலையில பார்க்கும்போது சந்திரனால அதை ஏத்துக்கவே முடியல. எவ்வளவு பெரிய தவறு நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ரொம்ப வருத்திக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்துலதான் அந்த மருத்துவமனையில இருக்க ஒரு மருத்துவர் அவர் கையில அவங்க அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைல கொடுத்துட்டு, உங்க அம்மா உனக்காக சில விஷயங்கள் பேசி அனுப்பிட்டு போயிருக்காங்க, அது நீதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல அவங்க கையில குடுத்துட்டு போறாங்க. "சாப்பிட்டியாப்பா? நல்லா தூங்கு. உன்னோட ஆரோக்கியம் தான் அம்மாக்கு என்னைக்குமே ரொம்ப முக்கியம். நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீ என்னோட இந்த குரல கேட்கும்போது நான் உயிரோட இருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு உடம்புக்கு முடியல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இத நினைச்சு என்னைக்குமே தன்னால வர முடியாம போயிடுச்சோ, தன்னால அம்மாவ பார்த்துக்க முடியாம போயிடுச்சோ அப்படின்னு எந்த சூழ்நிலையும் நீ வருத்தப்பட்றாத. நீ எப்பவுமே மன நிம்மதியாவும், சந்தோஷமாவும் இருக்கிறது மட்டும் தான் அம்மாவுக்கு முக்கியம். நீ எதுக்கும் கவலைப்படாத, சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையை முடிச்சிருக்காங்க. இதை கேட்டதும் சந்திரன் ரொம்ப கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஈம சடங்குகளையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் இனிமேல் எந்த வேலைக்கும் போக போறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அதே ஊர்ல ஒரு நூலகம் அமைச்சு அந்த நூலகத்துக்கு அன்பழகி நூலகம்ட்டு அம்மா பெயரை வச்சு அந்த நூலகத்துல அம்மா அப்பா இல்லாம படிக்க ரொம்பவே கஷ்டப்படுற பசங்களுக்கு மெல்ல அறிவு கொடுத்து அந்த நூலகத்தை ரொம்ப பெரிய அளவுல வளர்த்து கொண்டு வராங்க. அதுல மிகப்பெரிய வெற்றியும் அடையறாங்க. எவ்வளவுதான் வாழ்க்கையில சாதிச்சாலுமே அவங்க தினமும் அவங்களோட அம்மாவோட அந்த குரலை கேட்க தவறுனதே கிடையாது. இந்த சந்திரன் மாதிரிதான் இந்த உலகத்துல பல சந்திரன்கள் உலா வந்துட்டு இருக்காங்க. நம்மளோட உறவுகளுக்கு எப்போ நம்ம தேவையா கூட இருக்கணுமோ அந்த நேரங்கள்லாம் தவற விட்டுட்டு வருத்தப்பட்டு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னைக்குமே நீங்க அந்த தவற பண்ணிடவே கூடாது. உங்களை சுத்தி இருக்கிற உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க உங்களவே நினைச்சிட்டு இருக்க உணர்வுகளையோ உயிர்களையோ என்னைக்குமே மதிக்க தவறிடாதீங்க. அது உங்களோட வாழ்க்கையில கடைசி நாள் வரைக்குமே யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த தவற செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல அம்மாவை நேசிக்கிற அத்தனை உயிர்களுக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம். நன்றி.